உனக்கு தூக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி பாக்குற தேவியோட வலி குறையறதுக்காக தான் அம்மா கஷாயம் போட்டு கொடுத்தாங்க. நீ வாய மூடு. நடத்த கட்ட கழுதுங்களா எங்கூட ஒன்று பேச வேண்டாம். என்னவோ 1000 டாக்டருக்கு சம்பளம் கொடுப்பாரு, இந்த ஆஸ்பத்திரியை விலைக்கு வாங்கிடுவான்னு சொன்னீங்க. எப்போ? எப்பவுமே நிதானமா யோசிச்சு நிதானமா பேசணும். ஒண்ணு மல்லிகா, என்ன சுற்றாத. சத்தியமா சொல்றேன், நான் அந்த படத்தை திருடல. என்ன நம்பு மல்லிகா. 2 மல்லிகா, எல்லா தப்பு நீதான் செஞ்சிருக்க. நான் செஞ்ச ஒரே தப்பு உன்னை நான் காதலிச்சது. தயவு செஞ்சு என்ன விட்டுரு மல்லிகா, ப்ளீஸ். 3 மல்லிகா ப்ளீஸ், வேண்டாம். என்ன விட்டுரு மல்லிகா, ப்ளீஸ். உன் நேரம் முடிஞ்சு போச்சு. குட் பை. மல்லிகா, என்ன இன்ஸ்பெக்டர், எல்லா தப்பையும் தான் வாயாலேயே ஒத்துக்கிட்டான். எல்லாம் டேப்ல பதிவாயிருக்கு. அப்புறம் என்னங்க, விளங்க மாட்டேன். நல்ல நேரமா பார்க்கணும். இழுத்துக்கிட்டு போவீங்களா? மல்லிகா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மல்லிகண்ணே, அந்த கண்ணை கொடுமா. குடு குடு குடு. கான்ஸ்டபிள், விளங்க மாட்டேன். அஜய், அடச்சி வாய மூறி. என் குடும்பம், பிசினஸ் எல்லாத்தையும் திட்டம் போட்டு அழிச்சேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்புன. சுதாகரை கொலை செஞ்ச. மகேஷை கொலை செய்ய முயற்சி செஞ்ச. இதுக்கெல்லாம் பரிசு தாண்டி இது. செத்து ஒழிடி. ஐ லவ் யூன்னு சொன்னியேடா. நீ கூட ஐ லவ் யூன்னு சொல்லி சொல்லி தானடி ஆம்பளைங்களும் உன் வலையில விழ வச்சு அவங்க வாழ்க்கையை நாசமாக்கின. இப்போ உன் வலையில நீயே விழுந்துட்ட. போ, உனக்கு தூக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி பாக்குற. என்ன சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னியே, அதே திரும்ப நான் உனக்கு இப்ப சொல்றேன். உன் நேரம் முடிஞ்சு போச்சு. குட் பை. எடுத்துட்டு போங்க. பாடி பார்க்கறேன். Thank you very much அஜய். All right. All the best. Take care. Thank you. வரேன் தம்பி. சரிங்கம்மா. அக்கா, என்ன தேவி? வயிறு ரொம்ப வலிக்குதுக்கா. ஐயோ, நீ இப்படி உட்கார். அம்மா கொஞ்சம் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வாயேன். ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. இங்க வா, உட்கார். அம்மா ஏன் கோவமா இருக்காங்க? அது நேற்று ராத்திரி நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, அதை கேட்டாங்க. உன் ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கேன். அதனால யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன, உன் மேல கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதை மட்டும் பொறுத்துக்கோ. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுக்குற? சுரேஷோட குழந்தைய நான் வயிற்றுல சுமக்கணும்னு நினைக்கும் போது இவ்வளவு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா அவர் மேல வச்சிருந்த காதல் தான் அப்ப எனக்கு முக்கியத்துவமா இருந்துச்சு. இப்போ பிரச்சனை மேல பிரச்சனை வந்து அடி மேல அடி வாங்கும் போதுதான் தாங்க முடியல. பிரச்சனைகளோட பாரம் தாங்காம நசுங்கி செத்துடுவேணும்னு பயமா இருக்குக்கா. இங்க பாரு தேவி, அதெல்லாம் இன்னும் 3 மாசம்தான். பொறுத்துக்கோ. ஏன் டெலிவரி டேட் இன்னும் 1 மாசத்துல வந்துடும் போல இருக்கு. நாம அது 7வது மாசம்னு ஊரையே ஏமாத்திட்டு இருக்கோம். நிஜமா அது 9வது மாசம். வயித்த பார்த்தா அப்படி தெரியலடி. 7ஆம் மாசம் மாதிரி தான் இருக்கு. நீ அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத. அடுத்த மாசம் எனக்கு டெலிவரி டேட்க்கா. சரி, குழந்தை குறப்பிரசவத்துல பிறந்துருச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நம்ம சொல்றது அத்தையும் புகழும் நம்பணுமே. நாம சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா டாக்டர் அம்மா சொன்னா நம்புவாங்கல்ல. அதை என்கிட்ட விட்டுரு. நீங்க எனக்காக எவ்வளவு செய்றீங்க. ஆனா உங்க நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன தாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களதான் எல்லாரும் தாக்கிட்டு இருக்காங்க.
டைவர்ஸ் ஆகி நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க. அப்புறம் இது புகழ்மணியோட குழந்தை, நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கணும். காலம் பூரா இது எனக்கு ஒரு தண்டனை. இது நீயா ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கை தேவி. புரியுது, ஆனா இது நரகமா இருக்கே. இந்த செல்விக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. தேவிக்கு வயித்து வலியா, அதுக்கு இவ வைத்தியம் பார்க்க போறாளாம். அதுக்கு நான் கஷாயம் போட்டு கொடுக்கணுமா? இந்த பொண்ணு பண்றது எதுவுமே நல்லாவே இல்ல. ஐயோ, என்ன பண்றா இவ? பச்சரியை போட்டு அரைச்சுக்கிட்டு இருக்கிறா. ஒருவேளை என் மருமக கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக இருக்குமோ? விடக்கூடாது, விடக்கூடாது இவளை. என்ன தேவி இது? மாசமா இருக்கிற பொண்ணு மனசுல பாரத்தோட இருந்தா அப்புறம் டெலிவரி கஷ்டமாயிடும். நீ சந்தோஷமா இருந்தா தானே பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். ரிலாக்ஸா இரு. இந்த தேவி குடி. ஏய் இரு இரு. ஏய் தேவி, என்ன இது? தாயும் மகளுமா சேர்ந்து உன் வயித்துல வளர்ற குழந்தைய கொல்றதுக்கு திட்டம் போட்டு கண்ட கருமாந்திரத்தை குடுக்கறாங்க. நீ அதை குடிச்சுக்கிட்டு இருக்கிற. என்ன இது? கஷாயத்தை எனக்கு தான் வயிறு வலிக்குது, நான் போட்டு தர சொன்னேன். ஏன் என்கிட்ட கேட்டா நான் போட்டு கொடுத்துருக்க மாட்டேனா? இத பாருமா, நம்ம குடும்ப வம்சத்தையே அழிக்கிறதுக்கு வந்திருக்காளுங்க இவளுங்க. அத்தை, எதுக்கு தேவையில்லாம அவங்க 2 பேர் மேல சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க? ஏய், அம்மா சொல்றது கேளு. வீணா தர்க்கம் பண்ணிட்டு இருக்காத. இல்லங்க, தேவியோட வலி குறையறதுக்காக தான் அம்மா கஷாயம் போட்டு கொடுத்தாங்க. நீ வாய மூடு. நடத்த கட்ட கழுதைங்களாம் கூட ஒன்று பேச வேண்டாம். ஏங்க அப்படி பேசுறீங்க? இது தப்புங்க. உனக்கும் இனிமே மரியாதை கிடையாது. ஏதோ என் குழந்தைய சுமக்கிறிய, உன்கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம்னு பார்க்கல. இவ கூட பேசாத பழகாதன்னு பல தடவை சொல்லிட்டேன். ஆனா இவ உன் மனசை மாத்திடுவா. வா போலாம். ஏ தேவி, என் கூட வா. அம்மா, தேவி கஷாயம் போட்டு எடுத்துருவாமா. என் கூட வான்னு சொல்றேன்ல, வாடிங்க. கசாயம் போடுறானா? கசாயம் பாத்தியா, நம்மள உதைக்கிறதா நினைச்சு இத உதைச்சிட்டு போறா. பரவாயில்ல விடுமா. இந்த பாரு, நீ வேணா இந்த அவமானத்தை எல்லாம் பொறுத்துக்கலாம். தியாகம் பண்றேன்னு நினைச்சு முட்டாள்தனமா உன்னையே நீ அழிச்சுக்கலாம். எனக்கு என்னடி தலையெழுத்து? நான் போறேன், வீட்டை விட்டே போறேன். என் கண்ணுல படாம எந்த அநியாயம் வேணாலும் நடக்கட்டும். அம்மா பாவம்மா தேவி, இப்பவே குற்ற உணர்ச்சியில தவிக்கிறா. நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டனா தன்னாலதான் சங்கடப்பட்டு மறுபடியும் தற்கொலை முயற்சி பண்ணுவான். இன்னும் 2 மாசம் பொறுத்துக்கோ. இந்த இருட்டு விடியும், நம்ம எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்கும். கவலைப்படாதம்மா, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. தேவி, எப்படிமா இருக்க? இத பாரு, உனக்காக பலகாரம்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கு போங்க. விருந்தாளி மாதிரி ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் வந்துட்டு இருக்கீங்க. பொண்ணுக்கு அம்மா நீங்க, இப்படியா விருந்தாளி மாதிரி வர்றது? நாங்க தானே தலைப்பிரசவம் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னோம். நீங்க விட்டீங்களா? குடும்பத்துக்கு முதல் வாரிசு கண்ணு முன்னால வளரணும் அப்படின்னு சொல்லி புடிச்சு வச்சுக்கிட்டீங்க. சரி, நீங்களும் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்ல. அப்பதானே நம்ம தேவிக்கும் தெம்பா இருக்கும். என்னதான் மாமியார் தங்கத்தட்டுல வச்சு தாங்கினாலும் பெத்தவ மாதிரி வருமா? நீங்க சொல்லிட்டா அப்பில இல்ல சம்பந்தி. கொஞ்ச நாள் என்ன, பிரசவம் முடியற வரைக்கும் நாங்க இங்கே தங்கிடுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வந்தியா பாத்தியா பலகாரம் கொடுத்தியான்னு போயிட்டே இரு. பாத்தீங்களா சம்பந்தி அம்மா? ஏமா தேவி, அம்மா இங்க தங்குனா உனக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்குல்ல? எனக்கு செல்விகா மட்டும் இருந்தா போதும். இந்த பாரு, 1000 பேர் இருந்தாலும் அம்மா மாதிரி வராது. நீ எனக்கு அம்மா மட்டும்தான் இருப்ப. ஆனா செல்விகா எனக்கு ஆண்டவன் மாதிரி துணையா இருப்பாங்க. என்னது இது? இவ மேல தப்பு இல்ல சம்பந்தி, இவ அப்பாவிதான். இவளை இந்த அளவுக்கு பேச வச்சதே இவதான் மயக்கி வச்சிருக்கா.
உங்களை உள்ளேயே விடமாட்டேன்னு சொன்னவ. ஆனா அவங்க அம்மா மட்டும் இங்கே இருக்கணுமா? ஆமா, இது என்ன நியாயம்? இந்த சனியை எப்போ ஒழியுமோ? விவாகரத்து கேஸ் அன்னைக்கு கோர்ட்டுக்கே போகிறேன்னா பாருங்களேன். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி அம்மா. 2-3 ஹியரிங் வரலைன்னா கோர்ட்ல தானாவே டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அது அந்த பிள்ளைக்கு தெரியல போல இருக்கு. அப்புறம் மூட்டை முடிச்சு எல்லாம் தூக்கிட்டு டேரா தூக்கிட்டு போக வேண்டியது ஊருக்கு. அப்ப சரி. இது முதலையே தெரிஞ்சிருந்தா நானே அவளை போக விடாம தடுத்திருப்பனே. அது தப்பாயிரு சம்பந்தி அம்மா. விடுங்க கழுத. ஏங்க, என்ன இருந்தாலும் அதுவும் ஒரு பொண்ணு தானே. திடீர்னு வெளியே போக சொன்னா எங்க போகும் சம்பந்தி? பாவம் தானே. அவ ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் தெரியாத பாப்பா இல்ல. அவளுக்கு ஆதரவு கொடுக்க 1000 பேர் வாசல்ல கியூல நிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முந்தியே அவளுக்கு நிறைய பேர் கூட தொடர்பு இருந்திருக்கு சம்பந்தி. அது எங்களுக்கே இப்பதான் சமீப காலமா தெரியும். அடக்கடவுளே, நெசமாவா? புகழ்மணி ஆபீஸ்ல ஒரு கிளைண்ட் இருக்கான். அவனோட கசினு என்னமோ சுரேஷா. அவனுக்கும் இவளுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாலேயே கள்ள தொடர்பு இருந்திருக்கு. ஏதோ விபத்துல அவன் அடிபட்டு செத்து போயிட்டான். எங்க புகழ்மணிய இழிச்ச வாய நினைச்சு அவங்க வீட்டுல இவன் தலையில கட்டி வச்சுட்டாங்க. சுரேஷோட காதலி தேவின்னு நாங்க கூட முதல்ல தப்பாதான் நினைச்சோம். அப்புறம் அந்த ஆளு புகழோட மனைவின்னு சொன்னது நம்ம தேவியே இல்லையா, இந்த செல்வி சிரிக்கியத்தானா. ஒரு கேடுகெட்ட சிரிக்கிய ஏன் புள்ள தலையில கட்டி வைக்கிறதுக்கு அந்த நாதாரி நாயங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், எத்தனை நெஞ்செழுத்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஆத்த அப்பனை தூக்கி போட்டு நடு ரோட்லயே மிதின்னு மிதிச்சா என்ன தப்பு? விடுங்க சம்பந்தி அம்மா. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்னமோ. அதுக்கு ஏன் புள்ளதான் இழிச்சவாயா? இந்த மாதிரி ஆளுங்களை சுட்டு பொசுக்கணும். என் ரத்தம் கொதிக்குது. சரி விடுமா, அவளை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். எனக்கு காஃபி கொண்டு போய் கொடு. யாருக்கு? உங்க வாழ்க்கையை நாசமாக்கி உங்க தலையில கள்ள தூக்கி போட்ட எங்க அப்பா அம்மாவுக்கா? தேவி, அக்கா, அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சுரேஷ் உங்க காதலன்னு அன்னைக்கு நடந்த கலாட்டாவா அத்தா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் திருடனுக்கு தேள் கொட்ட மாதிரி பிதுக்கு முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா புகழுக்கு உங்க மேல பாசம் இருக்குக்கா. அன்னைக்கு அத்தா உங்களை பத்தி தப்பா பேசும்போது போது நிறுத்துங்கன்னு சொன்னார்ல. இப்படிப்பட்ட பொண்ணு கூடவா இவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னு 4 பேர் கேட்டக்கூடாதுல்ல. அதனால்தான் அம்மா வாய் மூடுன்னு கத்திருப்பாரு. மற்றபடி என் மேல இருக்கிற பாசத்தினாலலாம் இல்லை. உங்களால எப்படிதான் அப்படி பொறுமையா இருக்க முடியுதோ தெரியல. எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிருந்தா எங்கேயாவது ஓடி போயிருப்பேன். அப்படி போகக்கூடாதுன்னு தானே உனக்கும் புகழுக்கும் நடுவுல குழந்தைன்னு ஒரு பந்தம் வரப்போகுது. அதை நீ எங்க தூக்கிட்டு போனாலும் உலகம் உன்னை சும்மா விடாது. கேள்வி மேல கேள்வி கேட்கும். அப்ப நீ என்ன பண்ணுவ? அதான் நீங்க இருக்கீங்கல்ல, உங்க தங்கச்சி குழந்தைய பாத்துக்க மாட்டீங்க? பிரசவம் நெருங்குற நேரத்துல நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது தேவி. எனக்கு புகழ்மணி கூட வாழ்றதுக்கு பாக்கியம் இல்ல. ஆனா அந்த பாக்கியம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்தா போய் காஃபி கொடுத்துட்டு வா. தாலியில குங்குமம். எப்படி இருக்கானா உன் புருஷன்? கேக்குறேன்ல. ஏன் உங்களுக்கு தான் அக்கறையே இல்லையே? மகேஷ் உயிரோட இருந்த அண்ணன் செத்து போனதா என்ன? திடீர்னு உங்களுக்கு என்ன கரிசனம்? மகேஷ்க்கு அப்பா மாதிரி நடந்துக்கிட்டீங்க, மகேஷாசுர அரக்கன் மாதிரி நடந்துக்கிட்டீங்க. நியாயத்தை சொல்ல வந்தவனுக்கு நல்ல பட்டம் கொடுக்கறமா? நான் அரக்கனா? கண்ட பொண்ணுங்க பின்னால சுத்துறவன் உனக்கு கடவுள் ஆயிட்டானா? அநியாயத்தை தடுக்க முயற்சி பண்றன்னா அரக்கன் ஆயிட்டேன். சபாஷ். தப்பு செஞ்ச தான் மக மேலேயே தேர் சக்கரத்தை ஏத்தி கொன்ன மனுநீதி சோழனும் ஒரு அப்பந்தாமா. அவன் பேரு பாட புத்தகத்துல இருக்கு. ஆனா என் பேரை நீ
பாவப்பட்ட கணக்குல சேர்த்துட்ட அதானே? மாமா நீங்க மனுநீதி சோழனா இருக்க வேண்டாம், ஒரு மனுஷனா இருங்க, அது போதும். நீ காப்பாத்தினவன் யோக்கியமான மனுஷன் இல்லையம்மா, அவன் ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியமா. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. உள்ள பாசத்தெல்லாம் மறந்துட்டு நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னா நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான்மா. மாமா ஆட்டு குளிப்பாட்டி மாலை போட்டு மரியாதை பண்ணி சந்தோஷப்படுத்துறது முக்கியம் இல்ல மாமா. ஆனா அதுக்கு அடுத்ததா அருவா எடுத்து ஒரே வெட்ட இருந்தீங்களே, அந்த அக்கிரமத்தை தான் என்னால தாங்க முடியல. நீ என்ன சொன்னாலும் சரிம்மா, இப்போவும் சொல்றேன், நீ மகேஷுக்காக இறக்கப்படாத. அது நீயே உனக்கு வெட்டிக்கிற சவக்குழி. மாமா ப்ளீஸ், நீங்க அவரை பத்தி இப்படி பேசுறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னது? இன்னைக்கு மகேஷ் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் அவரை இந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வர போறேன். அவரை வீட்டுக்குள்ள வர விடாம ஏதாவது அவமானப்படுத்தி நீங்க பேசுனீங்க, அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் எங்க புள்ளைய தூக்கிட்டு நிரந்தரமா எங்கேயாவது போயிடுவோம் மாமா. ஏமா மகேஷ மட்டும் கூட்டிட்டு வர? அந்த ஸ்னேகாவும் மல்லிகாவும் என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வர்றதானே? நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம்ல. மாமா இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? செய்யறவன் அவன் உனக்கு அசிங்கமா தெரியல, சொல்றவன் நான் உனக்கு அசிங்கமா போயிட்டுனா? வீட்டுல இருக்க விளக்க கொஞ்சமா நீ தூண்டி விட்டினா அது வீட்டுக்கே வெளிச்சம் தருமா? அத ஓவரா தூண்டி விட்டேன்னு வச்சுக்க, அது எது மேலேயாவது விழுந்து பத்திக்கிட்டு வீட்டையே எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். நீ வீட்டையே எரிச்சு சாம்பல் ஆக்குறதா முடிவு பண்ணிட்ட. அப்புறம் உன் இஷ்டம் போல செய். ஆமா, இந்த வீட்டுல நான் ஏதாவது ஒரு மூலையில இருக்கலாமா இல்ல கூடாதா? ஐயோ என்ன மாமா, இது உங்க வீடு. மரத்துல சட சடையா பழம் காய்ச்சி தொங்கும்மா, ஆனா ஒரு பழம் கூட அந்த மரத்துக்கு சொந்தம் இல்லை. இப்பெல்லாம் நம்ம உறவு அந்த மாதிரி ஆயிடுச்சுமா. எல்லா சொந்தமும் இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சொந்தமும் இல்லை. நீ என்ன மாமான்னு சொல்ற, நான் உன்னை மகளேன்னு சொல்றேன். அதெல்லாம் வெறும் வார்த்தைகளா அர்த்தமே இல்லாம போயிடுச்சுமா. இப்பெல்லாம் நீ என்ன மாமான்னு கூப்பிடுறப்போ வெறும் சத்தந்தாமா வருது, அதுல சொந்தன்ற உணர்வே இல்லை. எங்கேயோ எப்பவோ நமக்குள்ள இருந்த அப்பா மகள்ன்ற உறவு திடீர்னு அருந்து போயிட்டா மாதிரி தோணுதுமா. மகேஷ் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மகேஷ் தான். நீ ஒத்துழைச்சாதாமா மறுபடியும் இந்த அப்பா மகள்ன்ற உறவை ஒட்ட வைக்க முடியும். இல்லனா இன்னைக்கு அவன் வரானா? வரட்டும். இனிமே என்னால எப்படி தடுக்க முடியும்? சாரி மாமா, மகேஷை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களையும் எதிரியா பாவிக்க வேண்டியிருக்கு. ஹலோ, எஸ்கே ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனா? வணக்கங்க, நான் ஸ்னேகா பேசுறேன். மகேஷ்ங்கிற பேஷண்ட்டை நீங்க எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? ஓஹோ, இன்னிக்கேவா? இல்ல 2 நாளுக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களே. ஆமாமா, அதுவும் சரிதான். முழுசா குணமானதுக்கு அப்புறம் அவர் எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்? அவருக்கு உடம்பு குணமாயிடுதுல்ல, அது போறோம். ஓகே. அரிசியில கல் எடுத்து என்ன பிரயோஜனம்? நம்ம தலைமையில கல்ல போடுற கழுதைகள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன முணுமுணுக்கிற? நான் இந்த உலகத்துல பிறந்தது ரொம்ப பாவம், அதோட பெரிய பாவம் உன்னை சுமந்து பெத்தது. தில்லை ஸ்தானத்துல வந்து வாக்கப்பட்டியே, அது அதை விட பெரிய பாவம். நீயும் நானும் சந்திச்சுட்டோமே, அது உலக மகா பாவம். பெருமாளே, ஏன் இப்படி ஆள் ஆளுக்கு வார்த்தையால குத்திண்டே இருக்கேள்? மொகரையில குத்துறோம் தான் ஆசை, முடியலையே. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவன் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆனாதான் என்ன, இல்ல அப்படியே செத்து தொலைஞ்சதான் உனக்கு என்ன? இப்ப எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க நீ? அம்மா, சும்மா நீ அவரை சபிச்சுட்டே இருக்காத. இன்னைக்கு மகேஷ் டிஸ்சார்ஜ் ஆனார்னா அவர் இந்த ஆத்துல தான் வந்து தங்க போறாரு. என்னது? என்னது? அடி பாவி! ஏண்டி வைதேகி,
பூமி அழியறதுக்கு நேரம் வந்துருத்துரி. ஏன்டி இப்படி வயித்துல நெருப்பள்ளி கொட்டுற? உன்னால நாங்க பட்ட அவமானம் எல்லாம் போறாது. இப்ப அவன் வேற இங்க வரணுமா? அந்த ராஜசேகர் உன்னை நான் வளர்த்தது சரியில்லைங்கிறார். அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பட்டதெல்லாம் போதாது. இத்தனை நாள் வெளியில இருந்து பண்ண கலகம் போறாது. இப்ப ஆத்துக்குள்ள வேற வரப்போறானா? இவளுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுத்து. அன்னைக்கு ரோஜா இந்த ஆத்துக்கு வந்து மகேஷ மறந்துருன்னு கெட்டியா சொல்லிட்டு போனா. இவ அவளை என்ன மாயஜாலம் பண்ணாலோ தெரியல, மறுபடியும் இவ மகேஷ் பிரச்சனைய ஆரம்பிச்சுட்டா. நான் தெளிவா சொல்றேன், அந்த மகேஷ் இந்த ஆத்துக்கு வரப்படாது. அவன் ஒரு விஷக்கிருமி. நீங்களும் விஷக்கிருமிதான், நச்சு புகதான். உங்களை நாங்க தாங்கிக்கலையா? உங்களை விட மகேஷ் 1000 மடங்கு பெட்டர். ஏ வைதேகி, அவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, நீ என்னமோ வாய் பிளந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அந்த மகேஷ் எக்கச்சக்கமான பொண்ணுங்களோட ஸ்நேகம் வச்சுட்டு அத்தனை பொண்ணுங்களையும் கெடுத்துட்டு இருக்கான். நானும் ஒரு வயசு பொண்ணை இந்த ஆத்துல வச்சுட்டு இருக்கேன். அவ புருஷனை இழந்தாலும் ஒழுக்கம் தவறாம வாழ்ந்துட்டு இருக்கா. பாலையும் வச்சுட்டு பக்கத்துல திருட்டு பொண்ணையும் வச்சுக்கலாமோ? ஓஹோ, அப்ப மகேஷ நம்பி உங்க பொண்ணு அவர் ஆபீஸ்ல வேலை பாக்குறது மட்டும் பரவாயில்லையா உங்களுக்கு? ஏய், அங்க சுத்தி ஒரு 40 பேர் வேலை செய்யறாங்க. மாமி, ஷோபா இங்க மட்டும் தனியா ஒண்ணு இருந்துற போறது இல்ல. சுத்தி நம்ம 4 பேரும் எல்லா நேரத்துலயும் இருந்துட்டு தான் இருப்போம். சரிடி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவ என்ன பேசுவா? மனுஷா கெட்டது கேட்கும் போது காதை பொத்திப்பா, நல்லது கேட்கும் போது காதை திறந்துப்பா. அதுதான் லோகத்துல நிம்மதியா வாழறதுக்கான வழி. ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நல்லது கேட்கும் போது காதை பொத்திக்கிறேன், கெட்டதுக்கு மட்டும் காதை நன்னா திறந்து வச்சுக்கிறேன். அதனாலதான் இப்படி நாசமா போயிட்டு இருக்கேன். ரொம்ப வியாக்கியானம் பேசாதரி. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில அந்த ராஜசேகர் என்ன பேசினார்? தடுக்க முடிஞ்சது அவனால? ஒரு வாயை அடைக்க முடியல, நீ ஊர் வாயை அடைக்க போறியா? மா, இப்ப எதுக்கு நீ விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க? மகேஷ் இங்கதான் வருவாரு, இங்கதான் தங்க போறாரு. அவன் இங்க வந்தான்னா நானும் என் பொண்ணும் இந்த ஆத்தை விட்டு போயிடுவோம். ஓஹோ, உங்களை இந்த ஆத்தை விட்டு துரத்துறதுக்கு அப்படி ஒரு வழி இருக்கா? ரொம்ப உத்தமம். ச்சே, இந்த விஷயம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா மகேஷை என்னைக்கோ இந்த ஆத்தை கூட்டின்னு வந்திருப்பேன். ஆமா, குள்ள நரியில நல்ல நரின்னு ஒண்ணு இருக்காக்கும். இதுக்கு அதுக்கும் சரியா தான் இருக்கும். என்ன ஆனாலும் சரி, அந்த மகேஷ் இந்த ஆத்துக்குள்ள வரக்கூடாது. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்லமா? அப்ப எங்க நிலைமை? ஒண்ணு உங்க மனசை மாத்திக்கோங்க, இல்லன்னா நீங்க குடியிருக்கிற வீட்டோட அட்ரஸ் மாத்திக்கோங்க. எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் மகேஷ், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நீங்கள் இனிமேல் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம். டாக்டர், அவங்க இன்னும் பில் செட்டில் பண்ணல டாக்டர். வெறும் அட்வான்ஸ் கட்டுறதோட சரி. இல்லையம்மா, மகேஷோட அப்பா என்ன பார்த்து பில்லை அவர் பேருக்கு அனுப்ப சொல்லி என்கிட்ட சொன்னாரே. நானும் அது ஆஃபீஸில் சொல்லிட்டேனே. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அவங்க ஃபேமிலியில் நிறைய குழப்பம் டாக்டர். இவர் பில் செட்டில் பண்ணுவாரான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. ஓகே, இவர் பில் செட்டில் பண்ணுற வரைக்கும் இவர் டிஸ்சார்ஜ் பண்ணாதீங்க. ஓகே? என்ன டாக்டர் பேசுறீங்க? ஹாஸ்பிட்டல் பில் கூட கட்டாம தப்பிச்சு போற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமான ஆள் கிடையாது. யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்றத நல்லா யோசிச்சு பேசுங்க. இல்ல மிஸ்டர் மகேஷ். டாக்டர், நீங்க பேசாதீங்க. நான் நினைச்சேனா இந்த ஹாஸ்பிட்டலே வேலைக்கு வாங்குவேன். என் கிரெடிட் கார்டோட லிமிட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? புரியாம பேசாதீங்க. இந்தம்மா, போய் பில்லை கட்டிட்டு ரெசிப்ட் எடுத்துட்டு வா. சாரி மிஸ்டர் மகேஷ், லாஸ்ட் 3 monthsல இந்த மாதிரி 3 கேஸ் பில் கட்டாமல் ஓடிட்டாங்க. அதனால தான். அதுக்காக தம்பியை பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது? தம்பியை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கோடி கணக்கில் கிரைனைட் கல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதோ அவர் போராத காலம் இப்படிலாம் நடக்கணும், இங்கே வந்து படுக்கணும்னு இருக்கு. இதை பாருங்க, தம்பி நினைச்சா உங்களை மாதிரி 1000 டாக்டருக்கு சம்பளம் கொடுப்பாரு. அம்மா, போதும் விடுங்க. தம்பி பார்த்தா பூனை, பலத்துல யானை. வைதேகி மாமி, ஸ்னேகா இல்லையா? ஸ்னேகா வெளியில போயிருக்கா.
எங்க உன் பொண்ணு பாட்டு கிளாஸ் வரதுக்கு பதிலா நீயே வந்துட்டியா? எங்களை எங்க நிம்மதியா இருக்க விடுறீங்க? என்ன விஷயம்? பாட்டு கிளாஸ்க்கு 3 மாசம் ஃபீஸ கேட்டு அனுப்பியிருக்கா உங்க மக ஸ்னேகா. அதான் பயந்துகிட்டு பாட்டு கிளாஸ்க்கே வரல என் பொண்ணு. அப்படி எதுவும் இல்லையம்மா. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம கேட்டிருப்பாளோ என்னவோ. உங்ககிட்ட சண்டை போட தான் நான் வந்தேன். இப்படி திடீர்னு கேட்டா எப்படி மாமி கொடுக்க முடியும்? சில ஸ்கூல்ல தான் அந்த பணம் இந்த பணம்னு எப்ப பார்த்தாலும் பணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே மொழி பிதுங்கிடுது. இந்த லட்சணத்துல குழந்தை ஆசைப்படுதேன்னு பாட்டு கிளாஸ்ல சேர்த்தாக்க நீங்க 3 மாசம் அட்வான்ஸ் கொண்டா 6 மாசம் அட்வான்ஸ் கொண்டான்னு கேக்குறீங்க. எப்படி மாமி? கொஞ்சம் இருமா, பதட்டப்படாத. பணம் என்ன மரத்திலயா காய்க்குது? விட்டா நன்கொடை பில்டிங் கொண்டுன்னு கேப்பீங்க போல இருக்கே. பாட்டு டீச்சருக்கு பணம் கொடுன்னு ராத்திரி எல்லாம் ஒரே அழுக குழந்தை. சாப்பிட கூட இல்ல. கடனை உடனே வாங்கிட்டு வந்திருக்கேன். உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா. ஸ்னேகா ஏன் இப்படிலாம் பண்றான்னு தெரியலையே. இந்தாங்க மாமி, இனிமேலாவது தொந்தரவு பண்ணாதீங்க. 8 குழந்தைங்க எங்க தெருவுல இருந்து பாட்டு சொல்லிக்க வருது. இதுக்கு மேல பணம் கேட்டா என் பசங்க மட்டும் இல்ல எல்லா பசங்களையும் நிறுத்திடுவேன். அப்படிலாம் பண்ணிடாதமா கோமதி. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். வரேன். எதுக்கு ஸ்னேகா இப்படிலாம் பண்றா? 3 மாசம் அட்வான்ஸ எப்படி கேட்டா? ஒண்ணுமே புரியலையே. என்னம்மா காடெல்லாம் நல்லா தேய்ச்சி பார்த்தாச்சா? கிளம்புங்க தம்பி. என்னமோ ஜெயில இருக்க கைதி மாதிரி நம்மள நடத்துறாங்க. அப்பா எப்படா இந்த இடத்த விட்டு போவோன்னு ஆயிடுச்சு. எழுந்துறீங்க. பாத்து டாக்டர், கார்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா பேங்க்ல இவர் அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னவோ 1000 டாக்டருக்கு சம்பளம் கொடுப்பாரு, இந்த ஆஸ்பத்திரியை விலைக்கு வாங்கிடுவான்னு சொன்னீங்க. எப்போ? எப்பவுமே நிதானமா யோசிச்சு நிதானமா பேசணும். தம்பி என்னப்பா இதெல்லாம்? நர்ஸ், இவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இவங்க ஒய்ஃபு கிட்ட விஷயத்த சொல்லுங்க. சொல்லி இவருக்கு பணம் கட்டி இவரை கூட்டிட்டு போக சொல்லுங்க. இந்த வார்டுக்கு ஒரு வார்டு பாய் போட சொல்லுங்க. இல்லைன்னா இவர் ஓடிட போறார். சார், ஏன் தம்பி பேங்க்ல பணமே இல்லையா? இதை முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் இவ்வளவு வீராப்பா பேசியிருக்க மாட்டேன். கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருப்பேன். ஏன்பா அந்த மல்லிகா சுத்தமா சொன்னிட்டாளா? அப்பா மொத்தமா என்ன கை கழுவிட்டாரு. ரோஜா என்ன பார்க்கவே வரதில்ல. அப்படியே வந்தாலும் எங்க அப்பா அவளை விடுறதில்ல. வைஃப்க்கு ஃபோன் பண்ணி பில் கட்ட சொல்லுங்க டாக்டர் சொல்லிட்டு போறாரு. என்ன அவ பார்க்கவே வரதில்ல. அவ எப்படி எனக்கு பில் கட்டி டிஸ்சார்ஜ் பண்ண போறா? எல்லாம் என் தலையெழுத்துமா. யாரையும் குறை சொல்ல முடியாது தம்பி. கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடி இருக்கீங்க. திருவிழாவில் கூத்து மாதிரி வேலைக்கு ஒரு வேஷம் கட்டியில குடும்பம் நடத்திருக்கீங்க. உங்களால நடுரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்களை ரோஜாவும் விடல, ஸ்னேகாவும் விடல. நீங்க தான் மல்லிகாவை நம்பி அவங்க 2 பேரையும் வெட்டி விட்டுட்டீங்க. என் தவறெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருச்சுமா. இந்த அவமானம் எல்லாம் அனுபவமா எடுத்துக்கங்க. அவமானத்தை மறந்தாலும் அனுபவத்தை மறந்துடாதீங்க. நான் போய் ரோஜாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். வாங்கம்மா. இப்பதான் எனக்கு போன உசுரே திரும்பி வந்துச்சு. ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. பில் எங்க செட்டில் பண்ணோம்? வாங்கம்மா, நான் கூட்டிட்டு போறேன். அதுக்காக தானே கால் கடுக்க நின்னுகிட்டே இருக்கேன். அம்மா, மகேஷ் தம்பி பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பைசா கூட இல்ல. எல்லாத்தையும் அந்த மல்லிகா சுரண்டிக்கிட்டு ஓடிட்டா. மகேஷும் இப்பதான் மல்லிகா எவ்வளவு பெரிய கேடின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. வாங்கம்மா நீங்க. இதாம்மா பணம் கட்டுற இடம். எக்ஸ்கியூஸ் மீ, வார்டு நம்பர் 18ல இருக்கிற மிஸ்டர் மகேஷ் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றத சொன்னாங்க. பில் கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம். இந்தாங்க. மாமா, வீட்டை விட்டு போகாத, மகேஷை டிஸ்சார்ஜ் பண்ணாதன்னு நான் அவ்வளவு தூரம் சொன்னேன்னு அதை மீறி நீங்க வந்து பணத்தை கட்டினா அதுக்கு என்னமா அர்த்தம்? என் வார்த்தைக்கு மதிப்பில்லைன்னு தானே அர்த்தம். நீ ஏமா இன்னும் அவனை கட்டிட்டு அழுவுற?
காலில் செருப்பு கடிக்குதுன்னா அதை தூக்கி தூர வீசி எறியறது தான் புத்திசாலித்தனம். காசு கொடுத்து வாங்கிட்டுமேன்றதுக்காக காலில் போட்டுட்டு இருக்கிறத தலையில தூக்கி வச்சுக்கிட்டு திரியறது முட்டாள்தானம். மாமா செருப்பு அவரு ஒண்ணா? ஒண்ணு இல்லம்மா, தப்புதான். செருப்பு அவனை விட எவ்வளவோ வசந்தது. செருப்பு நம்ம பாரத்தை தாங்குது, காலில் முள்ளு குத்தாம நம்மள காப்பாத்துது. செருப்போட மகேஷ கம்பேர் பண்ணது செருப்புக்கு அவமானம் தான். தப்புமா, தப்பு. எங்க மாமா உங்களுக்கு இவ்ளோ கோவமும் வெறுப்பும் வருது? என்ன இருந்தாலும் அவர் உங்க மகன், எனக்கு புருஷன், ஜீவாவுக்கு அப்பா. அவனே உறவுகளை பத்தி கவலைப்படாத போது நம்ம எதுக்குமா கவலைப்படணும்? நீ அவனை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது, நான் விட மாட்டேன். மாமா அன்னைக்கு டாக்டர் கிட்ட உங்க ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்து பில் எல்லாம் நீங்களே செட்டில் பண்றேன்னு சொன்னீங்களா இல்லையா? நான் தான் சொன்னேன். அப்போ நிலைமை வேற, இப்போ வேண்டான்னு நினைக்கிறேன். மாமா மல்லிகா இப்பதான் மகேஷை விட்டு போயிருக்கா. அவ கூட சேர்ந்து அவர் செஞ்ச இந்த பாவங்கள் இப்பதான் அவருக்கு மண்டையில ஏறி இருக்கு. மனசுல அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மாமா. அவருக்கு நான் உதவி பண்ண இதுதான் சரியான நேரம். அவர் மனச மாத்தி என் பக்கம் இழுக்க இது நல்ல சந்தர்ப்பம் மாமா. நீ அவன் பொண்டாட்டிமா, நீ அவனை உன் பக்கம் இழுக்க கூடாது. அவனா திருந்தி உன் பக்கம் வரணும். அப்பதான் அவன் தன்னுடைய தவறுகளை உணர்வான். இப்ப நீயா போய் அவனுக்கு உதவி பண்ணன்னு வச்சுக்கோ, அவனுக்கு உன்னை உதாசீனப்படுத்தணும்னு தான் தோணும். இப்ப டிஸ்சார்ஜ் ஆக முடியாம, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட முடியாம, அவமானத்துல கூனி குறுகி உட்கார்ந்துருக்கிறான் பாரு. அந்த மாதிரி அவனுக்கு 4-5 அனுபவங்கள் கிடைக்கணும். அப்பதான் அவன் திருந்துவான். அதனாலதான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டலான்னு சொன்ன நானே இப்ப வேணான்னு சொல்றேன். என்ன மாமா குழப்புறீங்க? நான் தெளிவாதாமா இருக்கேன். அவனுக்கு பணம் வேணும்னா அவனே போன் பண்ணி நம்மள கேட்கட்டும். அவனுக்கு உன்னை திட்டுறதுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? அதே வாயால மனசை திறந்து ரோஜா என்ன மன்னிச்சிரு, எனக்கு பில்லு கட்டுறதுக்கு பணம் இல்லை, கொண்டு வந்து கொடுன்னு கேட்கணுமா? அப்புறம் கொண்டு வந்து கட்டுவோம். இப்ப கிளம்புவோம், கிளம்பு. நீ வரலனா எனக்கு என்ன, நான் கிளம்புறேன். அவன் திருந்தி வர்ற வரைக்கும் அவன் உனக்கு புருஷனும் இல்ல, நீ அவனுக்கு பொண்டாட்டியும் இல்ல. வரேன். ஐயோ மாமா. ஐயா ஐயா சிஸ்டர், நான் மகேஷை பார்க்க முடியுமா? நீங்க யாரு? நான் அவரோட வைஃப். அவர் உங்களை மகேஷோட வைஃப் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. அது அவர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாரு. மகேஷோட அப்பா அவரு. அப்பா அண்ணா இப்படியா பிள்ளைக்கு பணம் கட்டாதுன்னு எடுத்துட்டு போறாரு? நீங்க உண்மையிலேயே மகேஷோட பொண்டாட்டி தானா? என்ன நரசம்மா நீங்க வேற வெந்த புண்ணுல ஊசிய வச்சு குத்துறீங்க. கழுத்துல தாலிய பாருங்க. இவங்க தான் உண்மையிலேயே மகேஷோட சம்சாரம். குடும்பத்துல பிரச்சனைமா, அதான். என்ன பிரச்சனையோ என்ன உறவோ எப்படியாவது போங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. பணத்தை கட்டிட்டு மகேஷை கூட்டிட்டு போங்க. 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கும் சேர்த்து சார்ஜ் பண்ணுவோம். அப்போ நான் மகேஷ பார்க்க முடியாதுமா. பார்க்க கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாரு. இடத்த காலி பண்ணுங்க. ஏய் ஸ்னேகா, கோமதி வந்துட்டு போனா. நான் தான் வர சொன்னேன். பணம் கொடுத்துருக்காளா? இப்ப எதுக்கு எல்லா குழந்தைகிட்டயும் 3 மாசம் ஃபீஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்க? தேவைப்படுறது வாங்கினேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். அவ நாக்கு புடிங்கிற மாதிரி கேட்டு போறா. எதுக்கு இதெல்லாம்? அவ புருஷன் கூட தான் கேபிள் டிவி நடத்துறேன் பேர் வழின்னு மாசம் 50-100 நம்ம கிட்ட வந்து புடுங்கிக்கிறான். அது நமக்கு எப்படி இருக்குன்னு திரும்ப அவகிட்ட கேட்க வேண்டியதானே? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. உனக்கு என்ன அவ்வளவு செலவு எனக்கு தெரியாத? எதுக்கு இவ்வளவு பணம் இப்போ? ஏதோ செலவுமா, விட. எல்லா குழந்தைகிட்டயும் இப்படிதான் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கியா நீ? ஆமா. எதுக்கு? ஆமா, சொன்னா உனக்கும் எனக்கும் வீணா சண்டை தான் வரும். விட்டுடு. சொல்லலைனாலும் இப்ப வரும். சரி, மகேஷ் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணணுமா? அதுக்கு தான் பணம் வேணும். அடி பாவி, அந்த கடங்கார பாவிக்கா இந்த பணம்? அவன் என்னடி ஒண்ணு இல்லதான் அனாதையா? அவனுக்கு அப்பா இருக்கா, பொண்டாட்டி இருக்கா, எல்லாத்துக்கு மேல சொத்து பத்து கொட்டி கிடக்கு. உனக்கு என்னடி தலையெழுத்து அதெல்லாம்? ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இதுக்கு தான் நான் உன்கிட்ட எதையுமே சொல்றது இல்ல. இவா என் நிலைமை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? அப்படி என்னடி உன் நிலைமை? நீ என்ன பெரிய பணக்காரியா? ஏற்கனவே மளிகை கடை பாக்கி, பால் பாக்கி, வீட்டு வாடகை பாக்கின்னு 4-5 சுருக்கு நம்ம கழுத்து சுருக்கின்னு இருக்கு. அதை சமாளிக்க முடியாத மூச்சு முட்டின்னு இருக்கோம். பணம் போதல. இந்த லட்சணத்துல நீ வேற கடை வாங்கி அந்த கடங்கார பாவி டிஸ்சார்ஜ் பண்ண போறியா? நீ என்ன மூளையை அடக வச்சிட்டியா இல்ல கழட்டி ஒரேடி வீசிட்டியா? ஏன் மூளையே இல்லன்னு தான் வச்சுக்கோயே, எனக்கு ஒரு நஷ்டமும் இல்ல. தயவு செஞ்சா நீ ஏன் இஷ்டப்படி விட்டுடு. நான் ஒரேடியே போய் சேர்ந்து விடுறேன். அதுக்கப்புறம் நீ ஓ இஷ்டப்படி இருந்துக்கோ. உன் பிரச்சனை தான் என்னமா? அடுத்த மாசம் ஃபீஸை நம்பிதான் கரண்ட் பில்லு, போன் பில்லு, வீட்டு வாடகை பாக்கி, பால் பாக்கின்னு எல்லாம் கணக்கு போட்டு வச்சுட்டு இருக்கேன். அந்த பணத்தை கொண்டு போய் அவனை கொடுக்கறேன்னா என்னடி அர்த்தம்? நீ என்ன மட்டுமா நம்பி இருக்க? சோபாவும் தானே இந்த குடும்பத்தை சுமக்கறா. அதானே பார்த்தேன். நல்ல வாயம் சம்பாதிக்கிற பணத்தை நாரவாயம் திங்கிற கதையா என் பொண்ணு தானே இந்த ஆத்த பார்த்துட்டு இருக்கா.
இனிமே இவளுக்கு என்ன இந்த ஆத்த பத்தி? இவளுக்கு மகேஷ் தான் முக்கியம். இந்த ஆக்சிடென்ட்லயே அவன் செத்து தொலைஞ்சிருந்தானா காரியம் பண்ற செலவோட எல்லாம் முடிஞ்சிருக்கும். மாமி வாய் மூடுங்க. மகேஷ் பத்தி அந்த மாதிரி தப்பா முன்னால பேசி எல்லாம் நடக்கிறதே வேற. உங்களுக்கு அவரை பத்தி பேசுற எந்த உரிமையும் கிடையாது. என்ன பத்திரக்காளைய மாத்தாதீங்க. அவ சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? உனக்கு எங்களெல்லாம் விட மகேஷ் தானே முக்கியம். ஆமா, உங்க எல்லாரையும் விட எனக்கு மகேஷ் தான் முக்கியம். என்ன இப்போ அவரை பத்தி யாராவது தப்பா பேசினேன் அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. அக்கா, நீங்க யார பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க முதல்ல இந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்புங்க. மகேஷ் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். முதல்ல இந்த பணத்தை கட்டி அவரை டிஸ்சார்ஜ் பண்ற வேலையை பாருங்க. இந்த வீட்டு பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. சரி, உருப்படாம போ. ஏண்டி அறிவு கெட்டவளே, அவன் வரவே வேணான்னு நாங்க தடுத்துட்டு இருக்கோம். நீ கூடவே இருந்து குழி பறிச்சுட்டு நீ இருக்கியா? ரொம்ப பேசுற. வாய் மூடிட்டு பேசாம இரு. ஆமா, ஏன் வாய மூடு. உன் வாய மூடுனா எவ்வளவோ நன்னா இருக்கும். யார பார்த்தாலும் பெத்தவ வாயினா மூடிடுறாளுங்க. டாக்டர், எனக்கு ரெகுலரா கொடுக்குற டேப்லெட்ஸ் மருந்தெல்லாம் கொடுக்கலையே. ஏற்கனவே பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னும் பணம் கட்டவே இல்லை. இதில் புதுசாக டேப்லெட்ஸ் வேற. இல்லை, உங்களை ஜென்ரல் வார்டுக்கு மாற்ற போகிறோம். டாக்டர், என்ன இது இப்படி மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறீங்க? உங்க ஒய்ஃப் ரோஜா பணம் கட்ட வந்தாங்க. உங்க அப்பா தடுத்து பணம் கட்டக்கூடாதுன்னு தகராறு பண்ணி அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அவங்களுக்கே இல்லாத மனிதாபிமானம் எங்களுக்கு எதுக்கு சார்? மகேஷ், இது ஒன்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை. நான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. நீங்கள் பணம் கட்டலைன்னா என் சம்பளத்தில் என்ன பிடிச்சிக்குவாங்க. இதை பாருமா, இதெல்லாம் எடுத்துட்டு வாமா. ஏமா குழந்தை அழுகுறானே உன் காதல விழலையா? அட உன்னதாமா கேக்குறேன், காதல விழலையா? நானும் எவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்கேன், கெஞ்சிட்டு இருக்கேன். அது உங்க காதுல விழுந்துச்சா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எவ்வளவு அரக்கத்தனமா பிஹேவ் பண்ணீங்க. மகேஷ் டிஸ்சார்ஜ் பண்ண வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப நான் மகேஷ் எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வருவேன்? ஓஹோ, உன் புள்ளைய பத்தி நான் கவலைப்படுறேன், என் புள்ளைய பத்தி நீ கவலைப்படுறியா? சபாஷ். புள்ளன்னு சொல்லாதீங்க மாமா. அப்படி நீங்க நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க மாட்டீங்க. என் பாசத்துல அர்த்தம் இருக்குமா? அது அவன் திருந்தணும் உருப்படணும்னு நினைக்கிற பாசம். உன் பாசம் தான் அபத்தமானது, கண்மூடித்தனமானது, அவனை கெடுத்து குட்டிச்சவராக்குற பாசம். பாசத்தை விடுங்க. டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு பணம் இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரே, பணம் கொடுக்கறது மனிதாபிமானம் இல்லையா? அதை விட்டுட்டு பாசத்தை பத்தி லெக்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் எதை பண்ணாலும் உன் நன்மைக்காக தாமா பண்ணுவேன். மாமா, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அட வர வர நீ அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டமா. நீங்க தான் மாமா என்ன பேச வைக்கிறீங்க. அவன் திருந்தவே மாட்டாமா. இப்ப திருந்திட்டாருங்க ஐயா. அம்மா, மகேஷ் தம்பி சரியா சாப்பிடாதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மறுபடியும் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் இங்க வந்து சொல்ற? போய் ஸ்னேகா கிட்ட இல்ல மல்லிகா கிட்ட சொல்லு. மல்லிகாவை தான் மகேஷ் தம்பி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாருங்களே. எப்போ? போங்க. பாடி பார்க்கறேன். Thank you very much, Ajay. சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். Thank you. வரேன் தம்பி. ஏன் இந்த விஷயத்தை நீங்க காலையில என்கிட்ட சொல்லல? மகேஷ் தம்பி தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாருமா. மல்லிகாவோட ரெட்டை வேஷமெல்லாம் மகேஷுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவர் பழைய மகேஷ் இல்ல. தயவு செஞ்சு வந்து பணத்தை கட்டிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. இன்னும் என்ன மாமா யோசனை? திருடனா இருந்த வால்மீகியே திருந்தி ராமாயணம் எழுதலையா? தப்பு செஞ்சவங்க திருந்தவே மாட்டாங்களா மாமா? இப்படி நாம எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை கைவிட்டுட்டா அப்புறம் அவருக்கு யார்தான் மாமா ஆதரவு? இப்படியே விட்டுட்டா அவரோட புத்தி இன்னும் மாறும். அவரை ஹாஸ்பிட்டல்ல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணேன்னு கோவம் அதிகமா தான் ஆகும். அப்புறம் அவர் கண்டவங்களோட சுத்துறத தப்புன்னு சொல்ற உரிமை நமக்கே இருக்காது மாமா. அவர்தான் மல்லிகாவை விட்டுட்டாரே மாமா, அதுவே அவர் திருந்தறதுக்கு சாட்சி இல்லையா? இதுக்கு மேல நான் பேசினேன்னா எனக்கு மரியாதை இல்லம்மா. நமக்குள்ள வீண் வாக்குவாதம் தான் வரும். ஆனா அவன் திருந்திட்டான்னு நான் நம்ப மாட்டேன். ஏதோ மல்லிகா விஷயத்துல அவன் மனசு மாறிட்டான்னு நீங்க சொல்றதுனால பிரச்சனையை இதோட விடுறேன். உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யுமா. ஆனா ஒண்ணு,
அதுக்கான பின் விளைவுகளை நீ தான் ஏத்துக்கணும். நடக்க போறது எல்லாத்துக்கும் நீ தான் முழு பொறுப்பு. அவ்வளவுதான். வாடா ஜீவா, வா 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 வா. சரிம்மா, அந்த ஹேண்ட்பேக் எடுங்க. வாங்க. காலையில தான் ஒரு லேடிக்கும் பெரியவருக்கும் தகராறு, பணம் கட்டுறதா வேண்டாமான்னு. ஓஹோ, ரோஜாவும் ராஜசேகர் சாரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி அந்த பெரியவர் பணத்தை பிடிக்கிட்டே போயிட்டாரு. இது ஏன் பணம்? இதை யாரும் என்கிட்ட இருந்து புடுங்க முடியாது. நீங்க இந்த பணத்தை வாங்கிட்டு பில்லை செட்டில் பண்ணி என்கிட்ட கொடுங்க. நான் மகேஷை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு போறேன். என்னங்க? நர்ஸ், பசிக்குது, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஹார்லிக்ஸ் பிஸ்கெட்ஸ் ஏதாவது கொடுங்களேன். சாரி சார், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை நிறுத்த சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. பார்க்க பாவமா தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா ஏன் வேலை போயிடும். சீக்கிரம் பணத்தை கட்டி டிஸ்சார்ஜ் ஆகிற வழியை பாருங்க. உங்களுக்கு பணம் கட்ட வேற யாராவது இருக்காங்களான்னு யோசிங்க ப்ளீஸ். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத மனுஷங்களா இருக்காங்களே. ஏங்க இதென்ன ஹாஸ்பிட்டலா இல்ல கந்துவட்டி கடையா? ரோட்ல மயங்கி விழுந்து கிடக்கிறப்போ சோடா வாங்கி கொடுக்கற முகம் தெரியாத ஆளுங்களும் இந்த உலகத்துல தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு பேஷண்ட் பசின்னு வாய் திறந்து கேக்குறப்போ முதல்ல பில்ல செட்டில் பண்ணுங்கன்னு சொல்ற அரக்கத்தனமான மனுஷங்களும் இந்த உலகத்துல தான் இருக்காங்க. மனுஷால நானா எடை போட்டு வச்சுக்கோங்க மகேஷ். ஸ்னேகா, இருங்க மகேஷ், நீங்க இந்த ஆப்பிள சாப்பிடுங்க, குடிங்க. இங்க பாருங்க, இதுதான் பில்லு. பில் அமௌண்ட் செட்டில் பண்ணியாச்சு. நான் இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறேன். என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்களோ தெரியல. ஒரு வாய் தண்ணி குடிக்க கேட்டா கூட பில்லு போடுவீங்க போல இருக்கு. சாரி மேடம், என்ன கோச்சிட்டு என்ன பிரயோஜனம்? இப்படி நடந்துக்க சொல்றாங்க, வேற வழி இல்லாம செய்யறோம். குடும்பத்துக்கு சோறு போட்டு இருக்கீங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஒருவேளை உங்களுக்கு சோறு போடுறதுக்கு ஆள் இல்லல்ல. ரோஜா உங்களை டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கா. ஆனா ராஜசேகர் சார் தான் வேண்டான்னு தடுத்து அவளை கூட்டிட்டு போயிருக்காரு சொன்னாங்க. மகேஷ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மகேஷ். உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு எந்த ஆபத்தும் எந்த அவமானமும் வராம நான் பாத்துக்கிறேன் மகேஷ். கிளம்புங்க. எங்க? நம்ம வீட்டுக்கு. என்ன மகேஷ் அப்படி பாக்குறீங்க? நீயே ரொம்ப கஷ்டத்துல இருக்க. நீ எப்படி ஹாஸ்பிட்டல் பில்ல? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல மகேஷ். என் புருஷனுக்கு உதவி பண்றதுல எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். சாரி ஸ்னேகா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மகேஷ், இது என்னோட கடமை. சரி கிளம்புங்க. ஸ்னேகா, உங்க வீட்டுக்கு? நம்ம வீடுன்னு சொல்லுங்க. சரி வாங்க போலாம். பாத்து பாத்து. சீக்கிரம் வாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மகேஷ் டிஸ்சார்ஜ் பண்ணோம். இந்தாங்க பணம். அவரை ஏற்கனவே டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சா? யார் வந்து கூட்டிட்டு போனாங்க? ஸ்னேகான்னு அவங்க ஒய்ஃப் பணம் கட்டி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க.